வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே இந்த காணொலியூடாக நாங்கள் என்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்பதற்கு முதல் கட்டமாக என்னுடைய ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுடைய உறவுகளும் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் அல்லது தீர்மானித்தால் இதை அவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். என் அன்பான உறவுகளே, நாளைய நாளிலே செம்மணி வளைவிடத்திலே எங்களுடைய தமிழின அழிப்பின் சாட்சியாக கிடக்கின்றது. செம்மணி என்பதை கூட்டுக்குரலாக சொல்ல வாருங்கள் என்ற அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லோரும் நாளைய நாளிலே ஒன்று சேர இருக்கிறார்கள். அதாவது 23, 24, 25 திகதி வரைக்கும் 3 நாள் தொடர்ச்சியாக அங்கே அமைதியான போராட்டத்துக்கான ஒரு அறைகூவலை எங்களுடைய மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் அல்லது பொதுநல அமைப்புகள் சேர்ந்து இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். கட்டாயம் நாங்கள் அந்த இடத்திலே கட்சி பேதம் இன்றி, நான் பெரிது நீ பெரிதென்று இன்றி, நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களை கூறிக்கொண்டு, கட்டாயம் எங்களுடைய தமிழ் மக்கள் இவ்வளவு காலம் நாங்கள் ஒற்றுமை இல்லாமல், ஒரு அணியின் கீழ் இல்லாமல், ஒரு குடையின் கீழ் இல்லாமல் நாங்கள் சிதைந்திருந்தோம். 2009 பிற்பட்ட கால பகுதிக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே திசை போன போக்கில், கால் போன போக்கிலே போய் கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு தலைமை இல்லாத நிலை இருந்தது. ஆனால் அதனால் தான் நாங்கள் இன்று வரைக்கும் சிதறந்து எங்களுடைய நியாயங்களை சொல்வதற்குடி, அப்படி சொன்னால் கூடி அதை கேட்கிறதற்கு ஒருவர் கூடி செவிசாய்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அந்த வகையிலே அப்படியான ஒரு அடிமைகளாக நாங்கள் இந்த நாட்டிலே நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைகளை அல்லது எங்களுக்கு எதிராக நடந்த சில இனப்படுகொலைகளை தட்டி கேட்பதற்கு கூடி ஒருவர் கேட்பதற்கு நாதியற்றவர்களாக இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து நாளைய நாளிலே எங்களுடைய மதிப்புக்குரிய ஐநாவுடைய பிரதிநிதி அவர்கள் 25ஆம் தேதி எங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கு வர இருக்கின்றார். அந்த வகையிலே அவர் சில டைமில், அதாவது அவர் அந்த செம்மணி புதைகுழியை பார்வையிடும் பட்சத்தில் நாங்கள் அந்த இடத்தில் நின்று எங்களுடைய தமிழ் மக்கள் ஒருமித்த குரலாக அந்த இடத்திலே நின்று அவர்களுக்கு தமிழ்களுடைய இன அழிப்பை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக உங்களை எல்லோரையும் இந்த நேரத்தில் நாங்கள் அந்த இடத்திலே எதிர்ப்பாக காத்திருக்கிறோம். உங்களை இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறது ஒரே விடயம், ஒரே அணியாக வாருங்கள். நாளைய தினமும் 23, 24, 25ஆம் திகதி இறுதி நாள் வரைக்கும் நீங்கள் அந்த இடத்திலே வர வேண்டும். வந்து எங்களுடைய உறவுகளுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற எமது உறவுகள், எங்களது அம்மாக்கள், அப்பாக்கள், தங்கைகள், தம்பிகள், அண்ணாக்கள் எல்லோருமே எங்களுக்காக ஒரு நாள் எங்களுடைய உறவுகள் இந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள மாட்டார்களா, எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தர மாட்டார்களா என்றுதான் இன்று வரைக்கும் எதிர்பார்த்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால் எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோரும் நீங்கள் அணிதர வேண்டும். நாளைக்கு எங்களுடைய பல்கலைக்கழக இளைஞர்களும் அந்த இடத்திலே களமிறங்க இருக்கிறார்கள். அவர்களுடன் நாங்களும் சேர்ந்து கட்சிகள் பேதமின்றி எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து, எங்களுடைய தமிழ் மக்களோடு சேர்ந்து, எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பெற்றோர்களுடன் சேர்ந்து ஒரு ஒருமித்த குரலாக தமிழர்கள் என்றால் யார் என்பதை இந்த சர்வதேசத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்றதை இந்த நேரத்தில் நாங்கள் திட்டவட்டமாக கூற இருக்கின்றேன். தயவு செய்து, உங்களுக்கு தெரியும், இந்த நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்குரிய மதிப்புக்குரிய கௌரவ மேதகு ஜனாதிபதி அவர்களிடமும் ஒரு கோரிக்கையை இந்த இடத்திலே விட்டு வைக்கின்றோம். அந்த கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான விசாரணைகள் ஒரு சர்வதேச நீதியாளர்களின் மத்தியிலே அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அந்த செம்மணி புதைகுழி அகழ்வதற்கு உரிய நிதிகளை இந்த அரசாங்கம் தங்கு தாமதமின்றி வழங்க வேண்டும். அடுத்ததாக ஐநாவுடைய சரியான
தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடன் இந்த அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக இந்த அரசாங்கம் எங்களுடைய அதாவது காணாமலாக்கப்பட்டவர்கள் கண்டாலும் பரவாயில்லை, அது எங்களுடைய செம்மணி புதைகுழி கண்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய போராட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் தடை விதிக்க கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த இந்த தளம் ஊடாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். தயவு செய்து நாளைய நாளிலே எங்களுடைய உறவுகள் நாளைக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் இருந்தும் இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் வர இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த காணொளிகளை பார்க்கிற உலக நாட்டிலே இருக்கிற எங்கள் புலம்பெயர் உறவுகளும் உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நாளைய நாளிலே சென்று இவர்களுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றதை நீங்களும் அவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய உறவுகள், உங்களுக்கு தெரியும் செம்மணி என்றால் கிருசாந்தி என்றுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இந்த நேரத்திலே கிருசாந்தி இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பார், என்ன மாதிரி இருந்திருப்பார், அவருக்கு பிள்ளைகள் இருந்திருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இன்று இருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களை நம்பி விட்டு சென்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலுமே இருக்கின்றது. கட்டாயம் நாளைய நாளிலே 3 நாட்களிலுமே அந்த அமைதியான பேரணி இடம்பெற இருக்கின்றது. ஐநா பிரதிநிதி அவர்கள் இங்கே வரவிருக்கின்றார். அந்த பேரணியிலே எங்களுடைய மக்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லோரும் அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். இந்த இடத்திலே அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அரசியல் பேதமின்றி, கட்சி பேதமின்றி, நான் பெரிது நீ பெரிது என்ற பேர் இல்லாமல் எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களும் தயவு செய்து கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் சில அரசியல் தலைவர்களும் முகநூல் வழியாக இந்த சில அறிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் 25ஆம் திகதி அந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு மக்களை பகிரங்கமாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். பகிரங்க அறிவித்தலை அறிவித்திருக்கின்றார். தானும் அந்த இடத்திலே வர இருக்கின்றேன். நீங்களும் எல்லோரும் அந்த இடத்திலே தயவு செய்து வர வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையை அந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்திலே கூறியிருக்கிறார் என்பதையும் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். தயவு செய்து எங்களுடைய மக்கள் சளைத்தவர்கள் அல்லது எந்த ஒரு முரட்டு கரங்களுக்கும் அடிபணியாதவர்கள் எங்களுடைய மக்கள். கட்டாயம் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் ஜனநாயக வழியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகள். அந்த உறவுகளுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் கட்டாயம் வலு சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை உங்களிடம் பதிவிடுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் RK ரவி. நன்றி, வணக்கம்.